வன்முறையாலே அழிந்து போயிருக்கிறார்கள் என்ற வரலாறும் இந்த தமிழகத்திலே உண்டு. இந்த பாண்டிய மண்டலத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் தனதாக்கி கொண்டு இரவு பகல் பாராது கழகத்தை மீட்டெடுத்த காவல் தெய்வமாகவும் கழக தொண்டர்களை மீட்டெடுத்திருக்கிற காவல் தெய்வமாகவும் இரட்டை இலை சின்னத்தை புரட்சித் தலைவருடைய இரட்டை இலை சின்னத்தை அம்மா வளர்த்தெடுத்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து தலைமை கழகத்தை மீட்டெடுத்து தமிழக மக்களை இன்றைக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக அரசிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய செல்வாக்கு தமிழகம் முழுவதும் வளர்ந்து வருகிற இந்த நேரங்களிலே பாண்டிய மண்டலத்திலே தென்பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் கடுமையாக உழைத்து நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், மாண்புமிகு செல்லூர் ராஜ் அவர்கள், வி ராஜன் சொல்லப்பா அவர்கள் என்று மூத்தவர்களோடு வழிநடத்தி மாவட்ட கழகத்துடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் எல்லோரும் ஏகமனதாக ஒருமனதாக அம்மாவுடைய மறு வடிவமாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை மனதார ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்கள், சரவணன் அவர்கள், மாணிக்கம் அவர்கள், தமிழரசன் அவர்கள், எஸ் சரவணன் அவர்கள், டாக்டர் சரவணன் அவர்கள், கருப்பையா அவர்கள், எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தண்டரை மனோகரன் அவர்கள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் எல்லோரும் பல்வேறு தியாகங்களை இன்றைக்கு கழகத்துடைய வளர்ச்சிக்காக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆணையை ஆண்டவனுடைய கட்டளையாக இன்றைக்கு செயல்படுத்தி வருவதை எல்லோரும் அறிவோம். அதில் சமீபத்தில் கள்ளர் சீரமைப்பு துறைக்காக தமிழக அரசு திமுக அரசு அந்த துறையை பாதுகாக்க தவறியதை மக்களிடத்தில் தோலுரித்து காட்டி அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செல்லூர் கே ராஜு முன்னாள் அமைச்சர் அவர்களும் வி ராஜன் சொல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.